ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோவிலே தெரிஞ்சிருக்கும். மொட்டை அடிக்கிற வீடியோ தான். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பாப்பா வந்து என்னென்னா, அக்கா நீங்கள் வந்து ஹெட் ஷேவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இதுதானே நமக்கு முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க முடியும். ஸோ அந்த பாப்பா என்கிட்ட நிறைய தடவை கேட்டனால அந்த பாப்பாவுக்காகவே நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு இந்த ஹெட் சேவ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒன்றுமே ஐயோ நம்ம முடி போகுதே அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு சத்தியமாக இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இதே பிடிச்சிருந்துச்சு. தலை சீவ தேவையில்லை, காலையில் எழுந்திரிச்சி எண்ணெய் வைக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த இதுவுமே இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொட்டை எடுத்த உடனே வந்து எனக்கு எந்த வித்தியாசமே தெரில. எனக்கு எப்பயும் போல தான் இருக்குது. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மொட்டை அடித்தோடனே ஃபேஸ்லாம் மாறிடும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. கணேஷ்குலாம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து மீசை எல்லாத்தையும் எடுத்தனால. எனக்கு வந்து அப்படிலாம் தோணலை. நான் எனக்கு எப்பயும் போல் இருக்கிற மாதிரி தான், இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து முடி எடுத்த உடனே அப்படியே ஹெட் ஃபுல்லாக வந்து அப்படியே வெறும் கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முடி இருக்கிறத விட முடி இல்லாமல் இருக்கிறதே நல்லா இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு வந்து இந்த தலை சீவுறது இதெல்லாம் எனக்கு அதில் ஒரு பெரிய சோம்பேறி நான். எனக்கு அதனால் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வசாமல் இருக்கேன், முடிக்கு எண்ணெய் மட்டும்தான் வைப்பேன், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த முடி நீங்கள் எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபீல்லே கிடையாது. ஜாலியாக உட்காந்து அவங்க எடுக்க சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன். சாமியை வேண்டிக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். நான் வந்து இந்த மொட்டையே எடுத்தேன் அப்படின்னா வந்து ஒரு வேண்டுதல், ஃபேமிலியாக மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தோம். அதை தான் போய் நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன சொல்கிறது, புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவீங்களா, எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு தெரியல. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், Q&A, எங்களை பற்றி ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரெகுலராக நமக்கு பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ தான் வரனால அப்படியா என்னன்னு எனக்கு தெரியலை. அதனால தான் நான் சரி வீடியோ போட வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Q&A ஷார்ட்ஸில் போய் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ மேக் பண்ணுறதா என்னன்றது இந்த வீடியோவுக்கு அடுத்து தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் வெற்றி. ஓகேவா? பாய் சொல்லிடு தம்பி. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சிரிச்சிரு போதும். பாய்.